நல்லவர். இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சங்கீதம் 101 அதிகாரம் 1 இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சரி, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே ஃபுல் ஸ்டாப் போடல. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே. ஏன்னா இது தேவனுடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்ததான பாடலை பாட விரும்புகிற தாவீது எழுதின சங்கீதம். இந்த நாளின் செய்தியின் தலைப்புல தான் இங்க வருகிற எல்லா வார்த்தைகளையும் இணைத்து பார்க்கணும். எல்லா வருகிற கொடுக்கப்படுகிற எல்லா வசனங்களையும் ஸ்கிரீன்ல போடுகிற டிஸ்பிளே பண்ணுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நீங்க கவனமா இருக்கணும். இரக்கத்தையும் நியாயத்தையும், தேவனுடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து தேவ மனுஷன் பாடும்படி ஆவியினால் நிரம்பினவனாய் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நல்லா யோசித்து பாருங்க. மனிதனுடைய இந்த பூமியிலே இந்த நியாய ஸ்தலத்துல இரக்கத்துக்கு இடம் இல்லை. நியாயஸ்தலத்துல நியாயத்தை சொல்லிக் கொடுக்கிற இடங்களில இரக்கத்துக்கு இடமே கிடையாது. இவங்க என் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா, தப்பு பண்ணதே சொந்தக்காரன் தான், தப்பு பண்ண சொந்தக்காரனுக்கு இரக்கம் பாராட்டி தீர்ப்பை மாற்ற முடியுமா? முடியாது. இல்லை, இவர் நொண்டியா இருக்காரு, பாவம் பரிதாபமா இருக்கிறாரு, இவர் தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்லி இவருக்கு இரக்கம் பாராட்டி தீர்ப்பை மாற்ற முடியுமா? முடியாது. நல்ல கவனமா இருக்கணும், அப்பதான் புரியும். நியாயத்தையும் இரக்கத்தையும் இணைக்கவே முடியாது. மனு குலத்தின் ஜென்ம சுபாவ அறிவின்படி இது இணைக்க முடியாததாய் இருக்கும். ஒன்னு ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லுங்க, தப்புனா தப்புன்னு சொல்லணும். ரைட்டையும் தப்பையும் பார்த்துட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டுலாம் அங்க ரைட்டு தப்புலாம் சொல்லவே பிளெக்சிபிலிட்டியே கிடையாது. அங்க இரக்கத்துக்கு இடம் கிடையாது. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பேசுகிறேன், சரிதானா? சில காரியங்களில் இந்த தேவனுடைய காரியம் வித்தியாசமாய் இருக்கும். கிறிஸ்தவமே சற்று வித்தியாசம். இதை ஞானிகளால புரிந்து கொள்ள முடியாது. ஞானிகளுக்கு மறைத்து பேதைகளுக்கு வெளிப்படுத்துகிற தேவன், கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு தான் இதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா எட்டவே எட்டாது. என்னடா எல்லாரும் வச்சு சிலுவையை போட்டு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சிலுவை தான் மேன்மை. அவர் அடிச்சு தொங்க விட்டாங்க, அவரே காலி ஆகிட்டாரு. இதுதான் மேன்மை. இது இந்த உலகத்துக்கு புரியாது, சரிதானா? இப்ப நியாயமும் இரக்கமும் இந்த சேர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா இந்த தேவ மனுஷன் தாவீது பாடுகிறான், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாட போகிறேன், சரிதானா? இந்த தலைப்பின் பாதத்திலே நீங்க எல்லா வார்த்தைக்குள்ளாய் வர வேண்டும். சரி, வாசிப்போம். ரோமர் 5 அதிகாரம் 20 முடிவு பகுதி. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. நியாயத்தை பாருங்க, கொஞ்சம் கவனிக்கணும் பிள்ளைங்க, கொஞ்சம் கவனிக்கணும், இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணாம போயிடணும், சரிதானா? நியாயத்துல இரக்கம் சேர முடியாது. நியாய தீர்ப்பிலே முகதாட்சியமும் பண்ண முடியாது. முகதாட்சியம் பண்ண முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. இது நியாயமா?
எங்கோ நல்லவனுக்கு ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல, யோகியனுக்கு ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல, புத்திசாலிக்கு ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல, முட்டா பசங்களுக்கு பாவம் பெருகின இடத்துல போய் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. இது நியாயமாகுமா? எப்படி நியாயமாய் மாறியது? இதுக்கு தான் இந்த படிக்கிறோம். சரிதானா? இரண்டாவது பாயிண்ட், ஏசாயா 53:6 கடைசி பாகம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நியாயத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனா இங்க ஒரு பெரிய திரளான கூட்டம் அக்கிரமம் செஞ்சிச்சு. அங்க ஒருத்தர் பாவம் இல்லாம இருக்கிறாரு. ஆனா இந்த அக்கிரமத்தெல்லாம் தூக்கி அங்க போட்டாரு. இதுல எப்படி நியாயம் விளங்கும்? ஒரு திரள் கூட்டம் பாவம் அக்கிரமமாய் தேவ கோபாக்கினைக்கு, மரண ஆக்கினைக்கு, சாபத்துக்குள்ளாய் இருக்கிறது. இங்கேயோ ஒரு பாவமும் அறியாதவர் இருக்கிறார். இவங்களுடைய அக்கிரமத்தெல்லாம் தூக்கி அங்க போட்டாரு. இது எப்படி நியாயம்? தேவ மனுஷன் நியாயத்தையும் இரக்கத்தையும் இணைத்து பாடப்போகிறேன் என்று சொல்லுகிறானே, இது எப்படி நியாயம்? இது புத்திக்கு எட்டாத நியாயமாய் இருக்கிறது. அக்கிரமம் செய்தது ஒண்ணு, அக்கிரமம் செய்யாதவர் ஒருவர். ஆனால் அக்கிரமத்தை எல்லாம் தூக்கி அடுத்த ஆள் மேல பழிய போட்டுட்டு இது நியாயம் என்று சொல்ல காரணம் என்ன? நெக்ஸ்ட், மீகா 5:1 கடைசி பாகம். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். சாதாரணமா சட்டையை பிடிச்சாலே விட மாட்டாங்க. போலீஸ் ஆபீசர் போய் கை நீட்டிட்டியான்னு கேட்பாங்களா இல்லையா? ஒரு நியாயாதிபதியை போய் கைப்பிடிச்சா எப்படி இருக்கும்? இங்கே இஸ்ரவேலின் நியாயாதிபதி, இவர் தான் தீர்ப்பை சொல்ல வேண்டிய ஆளு. இவருடைய கன்னத்துல கோலால் அடிக்கிறாங்க. இது எப்படி நியாயமாய் மாறுகிறது? நியாய தீர்ப்பு கொடுக்கிறவரே அடிக்கிறாங்க கன்னத்துல. இது எப்படி நியாயமாய் மாறியது? புத்திக்கு எட்டாத காரியம். நான்காவது, 1 பேதுரு 2:22-23. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இங்க நியாயமாய் ஒரு தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நியாயமாய் தீர்ப்பு நடக்கிறது. அவருடைய தீர்ப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்க இயேசு நின்று கொண்டிருக்கிறார். நியாயமாய் தீர்ப்பு பரலோகத்தில் இருந்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணவும் இல்லை. ஒரு நியாயாதிபதி இங்கே ஒரு தீர்ப்பை கொடுக்கும் போகிறார். அவருக்கு முன்பு வாய் திறவாத ஆட்டை போல மௌனமாய் இருக்கிற இயேசு. மறுபடி படிங்க அந்த வார்த்தைய. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது அவரை நிந்தித்து வைது கொண்டிருக்கிறார்கள். அவர் பதில் சொல்லவில்லை. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், இருவனை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் என்று சொல்லி நான் வெளியே வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? குற்றவாளி தன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டா, நீ வெளியே வந்து பாத்துக்கிற, என் மேலே நீ குற்றம் தீர்ப்பை கொடுத்துட்டியான்னு சொல்லுவோம் பத்தியா? அவர் பயமுறுத்தவும் இல்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை நியாயமாய் ஒரு தீர்ப்பு செய்யப்படுகிறது. சர்வலோகத்தின் பாவத்தின் தூக்கி ஒரு ஆள் மேல போட்டுட்டு இது நியாயமான தீர்ப்பு. எப்படி கிரகிக்க கூடாத காரியமாய் இருக்கிறது. ஐந்தாவது, ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள். இது ஒரு வழக்கு. இது கோர்ட், இன்டர்நேஷனல் கோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் இல்ல. சர்வத்துக்கும்
வானத்திலும் பூமியில் இருக்கிற தெய்வத்தின் கோர்ட்ட சொல்றாரு, வாங்க வழக்காடுவோம்னு சொல்றாரு. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆ. உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். இங்க நியாயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்க தேவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறதா, வாங்க வழக்கு இது கோர்ட்ல நடந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் மனுக்குலம் முழுவதும் பாவம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. அருவருப்பு, அசிங்கம், சாபம், மரணத்துக்குள்ளாய் நியமிக்கப்பட்ட ஜனம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை குறித்து வழக்கிலே நான் ஒரு தீர்ப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். வழக்காடுவோம் வாருங்க. உங்கள் பாவம் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குவேன். என் நியாயஸ்தானத்துல எப்படியப்பா இவர் ஒரு தப்பு செஞ்சாலே விட மாட்டாங்க, நீ முறைச்சேன்னு சொன்னாலே விட மாட்டாங்க. உன் பாவம் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மை ஆக்குகிறது. எப்படி நியாயமாயிற்று? குற்றவாளியவே முழு பூசணிக்காவே சோத்துல மறைச்சிட்டாங்க. இப்படிதான் பரலோகம் செஞ்சிச்சு. சர்வலோக பாவத்தையும் வெண்மையாக்கி எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் பண்ணினாரே, இது எப்படி நியாயமாயிற்று? தேவ மனுஷன் நியாயத்தையும் இரக்கத்தையும் குறித்து எப்படி பாடுகிறான்? 6வது பாயிண்ட். பிலாஸ்து தேசாதிபதி போய் கேட்கிறாங்க. அவன் சொல்றான், அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். ஒரு குற்றத்தையும் காணலன்னு தேசாதிபதியா சொல்லிட்டான். ஜனக்கூட்டலாம் ஆகிலும் அவரை சிலுவையிலே அறைய வேண்டும். தீர்ப்பு எப்படி போச்சு பாத்தீங்களா? அவர் அறையப்பட்டார். ஒரு குற்றமும் செய்யாதவர் இவரிடத்திலே ராஜாவே சொல்லிட்டான், இவரிடத்திலே ஒரு குற்றமும் காண, சிலுவையிலே தொங்குகிறது. எப்படி நியாயமாயிற்று? இவ்வளத்தையும் செஞ்சிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாம் தூக்கி தொங்க விட்டாங்க. சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தப்பு தண்டாலாம் என்ன தப்பா? இரக்கம் நியாயஸ்தலத்துல நிற்காது. அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க, எல்லாம் முன்னாலதான் நிக்கிறான். இவர்களுக்கு மன்னியும், இவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க. எப்படி நியாயமாய் மாறியது? நியாய தீர்ப்பில் முகதாட்சண்யம் இருக்க முடியாது. தெய்வத்தின் நியாயத்தை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தேவ மனுஷன் பாடுகிறான், நியாயமும் இரக்கமும் என்று பாடவில்லை. அவன் சொல்கிறான், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுகிறேன். இந்த சர்வலோக கோர்ட்ல இரக்கம் நியாய தீர்ப்பிலே மேன்மை பாராட்டினதுனாலதான் இவைகள் சாத்தியமாய் மாறி இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டி, புரியுதுங்களா? இரக்கம் நியாயத்தோடு இணைந்த மகிமையான காரியம். இரக்கம் நியாய தீர்ப்பிலே மேன்மை பாராட்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். வேதம் முழுதும் இப்படிதான் இருக்குதான்னு. சரிதானா? ரைட். ரோமர் 9ஆம் அதிகாரம் 15, 16, 25. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன்,
எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். இது தெய்வத்தின் வழிமுறை. எவன் மீது இரக்கமாயிருக்கு, இரக்கத்தை பத்தி பார்க்கிறோம். எவன் மீது இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறனோ அவன் மீது இரக்கமாயிருப்பேன். கோடி கோடி மனுக்குலத்தின் மீது இரக்கம் காண்பித்து தேவ கோபம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. பாவம் அறியாத அவர் பாவம் ஆனார் நமக்காக. மெய்ப்பனை வெட்டுவே ஆடுகள் காப்பாற்றப்படும்படி. இரக்கம் பாருங்க, இங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம். ஏன்னா இவர்கள் மீது இரக்கமாயிருக்கு சித்தமாயிருந்து இவர்கள் மீது இரக்கமாயிருப்பே. இதுதான் தெய்வத்தின் நியாயம். இயேசு சிலுவையில் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். மனுக்குலத்தை கைப்பிடிக்கும்படி தேவகுமாரன் கைவிடப்பட்ட நியாயம். காரணம் என்னவென்றால் இரக்கமாய் இருக்க சித்தம் கொண்டார், இரக்கமாய் இருக்கிறார். ஆகையால் உருக்கமாய் விரும்புகிறவனாலும் அல்ல, இல்ல எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். நம் மீது மனுகுலத்தின் மீது அவர் உருக்கமாயிருக்க சித்தம் கொண்டார், உருக்கமாயிருக்கிறார். நாம் தப்பித்துக் கொண்டோம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆகையால் காடுடைய மென்டாலிட்டியே டிஃபரெண்ட். ஏய், நல்லா வேதத்தை சரியா புரிஞ்சுக்கணும். அவன் இல்ல இவன் அப்படி சொல்லுவாராம். இத குறித்து வேதம் சொல்லுது, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். ஜட்ஜ்மெண்ட் நீங்க பார்க்கணும். இவன் இல்ல அவன் தான் எனக்கு பிடிக்கும்னு தெய்வம் டிசைட் பண்றவர். ஆகவே ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனால் அல்ல. கவனிக்க வேண்டிய ஆள் இங்க உட்கார்ந்த ஆளை காணமே. இங்க உட்கார்ந்த இந்த ஆளு கவனிக்கணும்னு நினைச்சேன். இந்த வார்த்தைக்கு அவர்கள் இல்லை. நான் ஆசைப்படலாம், எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துருவோமா, எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடலான்னு நான் ஆசைப்படுவேன். விரும்புகிறவனால் அல்ல. நீ நினைச்ச மாதிரி ஊரையே கூட்டி உள்ள போட முடியாது. இந்தியாவையே தூக்கி பரலோகத்தில் வைக்க முடியாது. விரும்புகிறவனால் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. ஓடி ஓடி உழைக்கணும், நடக்காது. நீ என்ன கால்ட்டினாலும் நடக்காது. ஊரெல்லாம் சபையை பெருக்கினாலும் ஓடி ஓடி உழைத்தாலும் நடக்காது. 5000 50,000 5 லட்சம் எதுவும் நடக்காது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. அவர் நினைச்சாதான் நடக்கும். அவர் ஆசைப்பட்டாரு, நான் தப்பிச்சிட்டேன். அவர் ஆசைப்பட்டாரு. இந்த தெய்வத்தின் இரக்கம் என் மீது வந்தது. நியாய தீர்ப்பு மாறியது. குற்றவாளி நிராபதியாய் நிற்கிறான். நிராபதியான ஆண்டவராகிய இயேசு குற்றவாளியாய் நிற்கிறார். ஒரு குற்றமும் செய்யாதவர், அவர் பாவம் செய்யாமலும் வாயிலே வஞ்சனை இல்லாதவர் பனிஷ்மெண்ட் நிறைவேற்றி இருக்கிறார்.
ஆகவே தான் சங்கீதக்காரன் இரக்கத்தின் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே ஆகும். போலாம், புறப்பட்டு போலாம், இந்த ஊரு அந்த ஊரு, டாக்ஸி, நாளும் பகலு 24 மணி நேரம் உபவாசம், என்னத்தை செஞ்சாலும் ஓடுகிறவனாலும் அல்ல. நீ ஆசைப்பட்டு ஓடி எல்லாரையும் கொண்டு வந்துடலாம் நினைப்ப, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன். ஆகையால்னு சொல்லி முன்னால சொல்லியிருக்காரு, எவன் மீது இரக்கமாயிருக்க, நாட் ஆல், எல்லாரும் அல்ல. இது இடுக்கமான வாசல், அநேகர் உள்ள போலான்னு நினைச்சாலும் கூடாமல் போகும் என்று இயேசு சொன்னார். 25ஆம் வசனம். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். பாருங்க, அவர் டிஃபரெண்டாவே டீல் பண்றவரு. என் ஜனமே இல்ல, இஸ்ரவேல் தான் என் ஜனம், யூதா தான் என் ஜனம், ஆபிரகாமின் சந்ததி. ஆனா புறஜாதிகள் என் ஜனம் அல்லாதவர்களை என் ஜனம் என்று சொல்லி, சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். ஏன் தெரியுமா? இரக்கம். முன்ன பொண்ணே தெரியாது, மை டியர் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டாரு. அழைப்பு, இறங்குகிற தேவன். சரிதானா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? வசனத்தை கவனிக்கிறீங்களா? இயேசு இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்டார். He went through judgment. சர்வலோக நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடித்தார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஒரு குற்றம் அறியாதவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நியாயத்திலும் இருந்து எடுக்கப்பட்டார். வழக்காடுவோம் பாருங்க. உங்கள் பாவம் ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குவேன். சிவேரென்றிருந்தாலும் அதை பனியை போல் வெண்மையாக்குகிறபடி அவர் நியாய தீர்ப்பிலே எடுக்கப்பட்டார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஏன் அந்த வேர்டு ஆட் ஆயிருக்கு தெரியுமா? இப்படி நியாய தீர்ப்பிலே இயேசு சென்றபடியினாலே ஒரு வம்சமே பிறந்துருச்சு. சிநேகிக்கப்படாதவர்கள் சிநேகிக்கப்பட்டவள் ஆகிவிட்டால், ஜனங்கள் அல்லாதவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் மாறி இருக்கிறார்களே, இதுதான் அவருடைய வம்சம். எவன் மீது இரக்கமாயிருக்க சித்தமாயிருந்தாரோ அவன் மீது இரக்கமாயிருந்து ஒரு வம்சத்தை உண்டாக்கினாரே, இந்த வம்சம். இது இரக்கத்தின் வம்சம், நான் இரக்கத்தின் வம்சம். அவருடைய கிருபையினாலே, அவருடைய சம்பூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை மேல கிருபை பெற்றோம். டபுள் பாக்கெட் என்ன தெரியுமா? என்ன இவர் ஜீன்ஸ் போட்டு டபுள் பாக்கெட் வச்சிருக்காரு? கிருபை மேல கிருபை வாங்கணும். இது இரக்கத்திலே வந்த வம்சம். இந்த வம்சத்தை ஆளான்னு நான் பார்த்துக்கங்க.
இந்த ஐடென்டிட்டி எனக்கு இருக்கணும். இந்த ஐடென்டிட்டி எனக்கு இருக்கணும். நான் ஜனம் இல்லாதவனாய் இருந்தேன், ஜனமானே. சிநேகிக்கப்படாதவளாய் இருந்தேன், சிநேகிக்கப்பட்டவனாய் மாறி இருக்கிறேன். இது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே உண்டான வம்சம். சர்வலோக நியாயாதிபதி கோலினால் அடிக்கப்பட்டதினால் உண்டான வம்சம். ஒரு பாவம் அறியாதவர் பாவன். அவர் நமக்காக பாவம் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள வர போறோம், சரிதானே? இந்த வம்சம் நம்மெல்லாம் யாரு? எந்த வம்சம்? இரக்கத்தினால் பெற்றெடுத்த வம்சம், அழைப்பினால் பெற்றெடுத்தவன். எவன் மீது உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறனோ அவன் மீது உருக்கமாய் இருப்பேன் என்று அழைத்து என் மீது இரக்கமாய் உருக்கமாய் இருக்கிற தேவனுடைய வம்சம். மோசே கேட்கிறான், ஐயா உம்முடைய பேர் என்ன? உம்முடைய மகிமையை காட்டும். காமிக்கிறேன்டா, காமிக்கிறேன். அவரை பார்த்து ஜனமெல்லாம் நடுங்குது. சீனாய் மலையை பற்றி எரியுது. அவருடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை. ஆனா அவருடைய மகிமையை பார்க்கிறியா? அவருடைய நாம என்னன்னு தெரிஞ்சுக்க. அவர் யார் தெரியுமா? அவர் யார்? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ள தேவ. இந்த தான் அவருடைய நாம. உலகத்தில் இருக்கவன் தெய்வமா இது கண்ணை குத்திரும், காலி பண்ணிரும். உன் இயேசுவை நீ சரியா புரிஞ்சிருக்கணும். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ள தேவன். இதுதான் மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்ட மகிமையான நாம. அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டா தப்பு பண்ணிடுவோம். மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே, ஆண்டவர் நம்மோடு பேசுறார். உனக்கு நன்மை இன்னதென்று நான் சொல்லி கொடுக்கிறேன். தம்பி, எது ரைட்டு எது தப்பு, நன்மை என்னதென்று உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. நியாயமும் இரக்கமும் வந்துருச்சு. தேவ மனுஷன் நியாயத்தையும் இரக்கத்தையும் சேர்ந்து பாடுகிறானே, அந்த வார்த்தையை சொல்றார். மனுஷனே, உனக்கு நன்மை சொல்லி கொடுத்திருக்கு. என்ன தெரியுமா? நியாயம். நீ அவருடைய வம்சம், நீ அவருடைய வம்சம். ஆகவே நீ இன்னும் அவரை போல நியாயமாய் இரக்க சார்ந்த நியாயம், உலகத்தின் நியாயம் அல்ல, இரக்கம் சார்ந்த நியாயம். மனுஷனை இதை உனக்கு நன்மை என்று நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். படிங்க அந்த வசனத்தை. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த இரக்க சார்ந்த நியாயம் வந்துட்டாலே மனத்தாழ்மை வந்துவிடும். யாரையும் போய் சட்டை பிடிக்க மாட்டோம். ஒருவனையும் குற்றவாளி என்று எண்ணாதிருங்க. நீ குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு, தீர்க்கப்படாதபடிக்கு இந்த இரக்கம் சார்ந்த நியாயம் இருந்தா, நான் இப்படிதான் வந்திருக்கிறேன் உள்ள, நான் அவருடைய வம்சம், நான் அப்படிதான் இருப்பேன். அவனுக்கு தான் மனத்தாழ்மையே வரும். இல்லாட்டினா உன் கண்ணுல உத்தரமே இருக்குன்னு சொல்லுவான்.
திரும்ப பார்த்தா உத்தரமா இருக்கும். இவன் கண்ணுல தான் உத்தரமா இருக்குது. திரும்ப பார்த்தாலே உத்தரம் மாதிரி தெரியும். தேவன் முள்ள மாதிரி வர்றான், இவர் தான் முள்ள மாதிரிய. ஏன் தெரியுமா? இரக்கம் சார்ந்த நியாயத்தின் வழியை நீ விட்டுட்ட. உனக்கு மனத்தாழ்மை வராது. மறுபடி அது படிங்க. அது மறுபடி படிங்க. மிக 6:8. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? வேற ஒன்னத்தையும் கேட்கல. இத மாத்திரம் செஞ்சா போதுன்ட்டாரு. வேற ஒன்னுத்தையுமே கேட்கலப்பா, இதத்தான் கேட்கிற. ஒரு நன்மையை சொல்லி கொடுத்திருக்கிற, இரக்கம் சார்ந்த நியாயம். நீ அப்படிதான் உள்ள வந்திருக்கிற, நீ அப்படிதான் இருக்கணும். நீ அவருடைய வம்சமாயிருந்தா அவர் இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டா அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? மனத்தாழ்மை எப்படி வந்துச்சு? இரக்கம் சார்ந்த ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்கு இயேசு இவன்கெல்லாம் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்கெல்லாம் சீட்டை யாரா பிடிக்கிறது? நம்மால யாரு மூத்தவர்? பேதுரு நான் தானா? யோவான் நான் தானே? ஆளுக்கு நான்ன்றது. ஃபைனான்சியரே நான் தான் நான் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன்னு யூதாசுங்க. இவங்கெல்லாம் போட்டி போட்ட உடனே இயேசு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் பாதத்தை கழுவி ஒரு சின்ன லெசனுக்கு அவர் வந்து காதை கழுவி சொல்லி கொடுக்கிறார். சரி, மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவருடைய வம்சம் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏற்கனவே இரக்கம் பட்டு உள்ள வந்திருக்கிறோம். என் வாழ்நாள் பொழைப்பு எல்லாமே அந்த இரக்கத்திலே ஓடுது. தேவ கிருபை நான் இருக்கிறது அவருடைய கிருபை. அவர் வரும்போது அளிக்கப்படும் கிருபைக்காக என்று சொல்லுகிறார். அவர் வரும்பொழுது இரக்கத்தை பெற ஆவலாய் காத்திருங்க. அப்பவும் இரக்கம் தான். ஸோ இந்த வம்சமே இரக்கம், நம்முடைய ஐடென்டிட்டி இரக்கம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசு சொல்லி கொடுத்தது சமாதானம். 9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சாட்டை பிடிக்கிறவங்கல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஐடென்டிட்டிய சமாதானம் பண்ணுகிறதுல தான் இருக்குது. நீ தெய்வத்தின் பிள்ளை என்றால் சமாதானம் பண்ணுகிறவன். எதிர்த்து கேள்வி கேட்டு அவனை சாட்டையை பிடிக்கிறவன் இல்ல. ஐடென்டிட்டி இது. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அங்கே ஒரு பாவம் அறியாதவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்தவராய் தொங்குகிறபடியினாலே அவருடைய வம்சம் அவரை போல இருக்கும்படிக்கு தான் செய்தார். 22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகியிருப்பான். நியாயம் இல்லாம சகோதரனை கோச்சிக்கிட்டனா நீ நியாய தீர்ப்புல வந்து நிக்கணும். தேவன் ஒரு மனுஷனை உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நியாயத்தையும் இரக்கத்தையும் நீ கை கொள்ள வேண்டும். தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்தனா மறுபடி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடும். உனக்கு இவ்வளவு மன்னிச்சு விட்ட, நீ இப்ப அடுத்தவன் கழுத்தை பிடிக்கிறியா? வா உள்ள ஜட்ஜ்மெண்ட்ல நிக்கணுமா? தேவையா இது? வெளியில மறுபடியும் இழுத்துட்டு போய் கோர்ட்ல போட்டுருவாங்க.
இப்பதான் தப்பிச்சு வெள்ளதிலையாக்கி வெளியே வந்திருக்கிறேன். நான் தான் குற்றவாளி நிரபராதி குற்றவாளி ஆகி நான் தான் வெளியே வந்திருக்கிறேன். இங்க வந்துட்டு அவரை மாதிரி நான் நடந்துக்கல, நான் தூக்கி மறுபடியும் உள்ள போட்டுருவாங்க. நியாய தீர்ப்பிலே எப்படி தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். சரி, 22 முதல் படிச்சுட்டேன். சொல்லுங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய். ஒன்னும் காட்ட வேண்டாம், காணிக்கையும் வேண்டாம், தோத்திரமும் வேண்டாம், ஆராதனையும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் இங்கே பலிபீட தண்டையில காணிக்கைய போடாம வைத்துட்டு முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மேட்டரே அது அங்க ஒப்புரவாயிட்டு வா, அப்பந்தான் என் வம்சம், அப்பந்தான் காணிக்க போடலாம், இல்லன்னா தேவையில்லைன்னு சொல்றேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், என்ன போட்டிருக்கு? யாதொரு ஆறுதல், அன்பினாலே யாதொரு தேறுதலும். அன்பினால் யாதொரு தேறுதல். சேதனை எப்படி அட்ரஸ் பண்றாங்க? நீங்க ஆறுதல் பெற்ற ஜனமா, தேவ கோபாக்கினைக்கு நீக்கப்பட்ட ஜனமா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு உன் அக்கிரமம் மூடப்பட்டு பாக்கியமான ஜனமா, தேவனுடைய வம்சமா, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் ஒருமையினாலே ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். மேட்டருக்கு வந்துட்டாரு, ஐடென்டிட்டிக்கு வந்துட்டாரு. நீ இரக்கம் பெற்றாளா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்தவனா, தேவன் அழைப்பை பெற்றவனா, இலவசமாய் தேவ கிருபையினாலே அவருடைய சுதந்திரமாய் மாற்றப்பட்ட தேவ பிள்ளையா, கிறிஸ்துவினாலே ஆறுதலும் தேறுதலும் பெற்றவனா, நீ என்ன செய்யறதே? யாதொரு பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். இரக்கங்களும் உண்டானா? நீ அவருடைய ஐடென்டிட்டிக்குள்ள வந்துட்டியா? உனக்கு உருக்கம் இறக்கலாம் இதெல்லாம் ருசிச்சு தானே வந்திருக்கிற. ஆகவே கிறிஸ்துவுக்குள் இந்த இரக்கம் உருக்கம் எல்லாம் உனக்கு உண்டானா? இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்த்துக்க. இதுதான் அவருடைய வம்சம். இரக்கமும் உருக்கமும் ஆறுதலும் தேறுதலும் அடைந்த ஜனமே நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவராய் இருந்து. எல்லாருக்கும் ஏக சிந்தை, ஒன்னஸ் இருக்கணும். ஏக சிந்தை, ஏக அன்பு. அவர் அன்பு, என்ன பெற்றவரே அன்பு. அதனால இரக்கத்துல உள்ள வந்திருக்கிறோம், தேவ அன்பினால் உள்ள வந்திருக்கிறோம். இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருந்து உருக்கமாய் இருக்க சித்தம் கொண்டு நான் வந்தபடியினாலே இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது. அங்க வாது வராது. சபை தேவனால் அழைக்கப்பட்ட வம்சத்துக்குள்ளே வாக்குவாதம் வராது. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். அங்க மனத்தாழ்மை தான் வருமே தேர்வு, வீண் பெருமையினாலே செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். எப்படி தெரியுமா? என்னை விட அவன் தான் பெரிய ஆளு. இங்க புல்பிட்ல நிக்கிற பாஸ்டரை விட அங்க சபையின் ஆலயத்தை பெருக்கிறவன் பெரிய ஆளு. ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுங்க.
இதுதான் ஐடென்டிட்டி. எந்த ஐடென்டிட்டி தெரியுமா? இரக்கமாய் நியாய தீர்ப்பிலே தப்பித்து வந்த ஜனம். யாதொரு ஆறுதலும் தேறுதலும் இரக்கம் உருக்கமும் பட்சமும் உண்டானால் அப்படி பெத்து போட்ட பிள்ளையா நீங்க இருப்பீர்கள் என்றால் ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் வாக்குவாதம் பொறாமை இவைகள் இல்லாம இப்படி நடந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. தனக்கானவைகளை அல்ல. இங்க கொஞ்சம் கேர்ஃபுல் பாருங்க. அப்போ ஒண்ணுமே கண்டுக்க வேணாமா? அப்புறம் என்னத்துக்கு இப்போ ஜீன்ஸ் ட்ரெஸ் போட்டு வரீங்க? பேசாம ஒன்ன போட்டுக்கிட்டு வர வேண்டியது தானே. பிறருக்கானவைகளையும் சொல்றாருன்னா கொஞ்சம் பார்த்துக்க. ஆனா இதே பார்க்காத, கொஞ்சம் அதையும் பார்த்துக்கன்றதான் சொல்றேன். சரிதானா? பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. சரிதானா? ரைட். நெக்ஸ்ட். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இதுதான் கிறிஸ்துடைய மென்டாலிட்டி. எண்ணத்துல இருந்து சொல்றாரு, சகோதரரே உங்களுக்கு யாதொரு இரக்கம் உருக்கம் தேவ தயவு தேறுதல் ஆறுதல் இந்த பாக்கியத்தை பெற்ற ஜனமாய் இருந்தா கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, த ரைட் மென்டாலிட்டி. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை ஏக சிந்தை, ஒன்றையை சிந்தித்து ஒருவரில் ஒருவர் மென்மையாய் எண்ணி அதத்தான் சொல்லிட்டு பி வந்துட்டு தான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். நீ அவருடைய ஐடென்டிட்டியா இருக்கிறாய் என்றால், நீ இரக்க உருக்கத்தை ருசித்தவனானால் கர்த்தருடைய தயவுள்ளவர் என்று ருசித்தது உண்டானால் என்று வேதம் சொல்லுகிறது. சரிதான்? அந்த வசனம் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். அடுத்தது சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வந்தாச்சு. அந்த வசனமும் வந்துருச்சு. 1 பேதுரு 2:1-2. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இரக்கமும் நியாயமும். கர்த்தரை நீங்க எப்படி ருசிச்சிருக்கிறீங்க? தயை உள்ளவர். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, ஜீவனை தந்து தயவும் பாராட்டி வருகிறான். அவருடைய தயவுள்ள பராமரிப்பு யோபு சொல்கிறான், என் ஆவியை காப்பாற்றி வருகிறது. தயை. நீ கிறிஸ்துவின் தயையை ருசி பார்த்தது உண்டானால் சொல்லிட்டு வர துர்க்குணத்தையும் பாருங்க. இந்த ஐடென்டிட்டியா? இறக்கப்பட்ட ஜனமா, உருக்கம் பெற்ற ஜனமா, பாவம் மூடப்பட்ட ஜனமா, பாக்கியமான ஜனமா? இப்படி இருந்தா நீங்க சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும். கபடம் அங்க வேஷம் வராது. வஞ்சகங்களையும் வஞ்சகம் பொறாமைகளையும். பொறாம வந்துட்டா கூட டூப்ளிகேட்னு சொல்றாரு. நீ ருசி பார்த்திருந்தனா பொறாம வராது. இரக்கத்தை ருசி பார்த்திருந்தா பொறாமை வராது. மென்மையாய் எண்ணுகிற காரியம் வரும். சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு முன்னே நீங்கள் போதும். சரிதானே? சரி, 10ஆம் வசனம் படிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. இப்ப மறுபடியும் சொல்றாரு, நீங்க முன்னால வாங்க. அந்த அட்ரஸ் காம்பவுண்டுக்கு வெளியில தான். நீ ரோட்ல இருக்கிறவன், வீட்டுல இருக்கிறவன் இல்ல. முன்னே நீங்க தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. எந்த அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா? கர்த்தர் தயவுள்ளவர் என்று ருசி பார்த்தது உண்டானால் என்று சொன்னாரே, அதுல வருகிற வார்த்தை தான் நீங்க முன்னே அவருடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா வேதம்? முன்ன
ஆளே கிடையாது. இப்ப அவருடைய ஜனம் முன்னே இரக்கம் பெறாத ஜனம், இப்பொழுது இரக்கம் பெற்ற ஜனம். நீ தேவனுடைய தயவை ருசித்ததுண்டானால் சகல விதமான துர்க்குணத்தையும் வீசிட்டு வா. பொறாமை, வாக்குவாதம், பெருமை, எந்த காரியமும் வராது. இது ரொம்ப ஆழமா போக முடியும். சரி, அது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15-19 படிங்க. கலாத்தியர் 6:15 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 6:15. நீங்கள் ஒருவரை ஒருவர் பட்சித்தீர்களானால், அது என்ன வசனம் பாருங்க. 5:15. சாரி, கலாத்தியர் 5:15. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உள்ள வந்த தேவ ஜனமே, நீங்க ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சரி, 19 என்ன வசனம்? 19 என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாய் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வரிசையா சொல்றாரு. எல்லாத்துக்கும் மாமிசம் தான் சார்ந்து சொல்லிட்டு அங்க பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, இதெல்லாம் என்னவா? மாம்சத்தின் கிரியை. நீ மாம்சமா ஆவியான்னு பார்த்துக்கங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவருடைய பிள்ளைங்களும் ஆவியாகிதான் இருக்கணும். மாம்சத்தின் கிரியை. அதனாலதான் ரோமர் 12:1 சொல்லுவாரு, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு வேண்டுகிறேன். என்ன தெரியுமா? உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. அங்க மாம்சத்தில் இருக்கக்கூடாது சரீரம், அது ஆவியாய் இருக்க வேண்டும். அதை கரெக்ட் பண்றதுக்கு கடிந்து கொள்ளுதலா? அதை கரெக்ட் பண்றதுக்கு கோபாக்கினியா? இல்லை, இரக்கம். மாம்சத்தின் கிரியை ஒழியணுமா? இரக்கம். இது 1000 தடவை சொல்ல விரும்புறேன். மாம்சத்தின் கிரியை ஒழியணுமா? இரக்கம். தேவன் தயவுள்ளவர் என்பதை ருசித்ததுண்டானா? அவர் பட்சிக்கிற அக்கினி எந்த ஊரு? பைபிள் தெரியுமா உனக்கு? பைபிள் தெரியாது. தேவன் பட்சிக்கிற அக்கினி எந்த ஊரு? உனக்கு பைபிள் தெரியாது. அவர் இரக்கத்தின் சிகரம். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது தெய்வ தயவு. வேதத்துக்கு விளக்கம் வேணுமா? வந்து கேட்டுக்கங்க. அவர் பட்சிக்கிற அக்கினி யாருக்கு தெரியுமா? அவனுக்கு காலி பண்ணிடுவாரு. எவனுடைய சீட்டை நீ எடுத்து வச்சுக்கிட்டு நிக்கிற? சரியா இருக்க வேண்டும். வேதத்தை சரியாய் நிதானிக்க வேண்டும். பிரசங்கிக்கிறது எனக்கு அந்த காலத்துல இந்த மாதிரி வாலிப வயசுல எல்லாம் இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் எடுத்து மக்கள் எல்லாம் டெரர் ஆக்குறதுக்கு ரொம்ப ஆசை. உயிருள்ள மட்டத்தலையை உடைச்சிருவாரு. அவர் பாவிகள் மீது நாள்தோறும் சினங்கொள்ளுகிற தேவன். எனக்கு சொல்ல பிடிக்கும், மாத்திட்டேன். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. 2 வசனம் தான். எந்த வசனத்தை எப்ப சொல்லணும்னு எனக்கு, யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியும். பிள்ளைன பத்த போய் நாய்க்கு போடாத, நாயுடையத பிள்ளைக்கு போடாத.
சரி, அடுத்தது என்ன வசனம்? மத்தேயு. சரி, லூக்கா 11:17. அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தேவனுடைய வம்சமாய் சபையிலே தேவ பிள்ளைகளால் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமாய், அழைப்பை பெற்ற ஜனமாய், இரக்கத்தையும் உருக்கத்தையும் பெற்ற ஜனமாய் வந்திருக்கிற ஜனம் தனக்கு தானே விரோதமாய் இருந்தால் அந்த ராஜ்யம் பாழாய் போகும். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். எச்சரிக்கையாயிருங்க. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிந்து போவீர்கள். சரி, மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். நியாய பிரமாணம் தெரியுமா? காலி பண்ணிடுவாரு. அப்படித்தானே சொல்லி கொடுக்கிறோம். இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறா, நியாய பிரமாணத்தில் சொன்ன இரக்கத்தை விட்டுட்டீங்க, நீதி இருக்கிறது அதை விட்டுட்டீங்க. ஆனா தசமபாகம், காணிக்க, கடுகு, வெந்தயம் எல்லாத்துலயும் தசமபாகம். 24 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் உபவாசம், தோத்திரம், ஜபம், ஒன்னும் தேவை கிடையாது. இரக்கத்தையும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டீங்க. மாயக்காரனாகிய பரிசேயரேன்னு சொன்னார் இயேசு. இயேசு போய் பாவிக்கிட்ட உக்காந்துட்டாராம். என்ன ஏசி எங்க கிட்ட வராம அங்க போயிட்டாருன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அடுத்தது இவைகளையும் செய்ய வேண்டும். சரி, மத்தேயு 12:7. பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் சொல்லுங்க. முதல்ல இந்த மேட்டருக்கு வா. பலியை அல்ல, பலி போடுறதுக்கு ரெடி. எத்தனை பலி, எத்தனை ஸ்தோத்திரம்யா? 1000 10,000? எவ்வளவு காணிக்க? வாரத்தில் 2 முறை நான் 2 முறை உபவாசம் பண்றேன். என் வருமானம் எல்லாவற்றிலும் தசமா பாகம் செலுத்துறேன். வெளியே போடான்ட்டு உள்ள உட்காந்து ஜோம் பண்றேன். தோத்திரம் 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 தோத்திரம். வெளியே போ, யூ ஆர் அன்ஃபிட். ஏன்னா இரக்கம் இல்லை, ஃபெயில் ஆயிட்டான். அதனாலதான் சொல்றாரு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் சொல்லுங்க. இரக்கத்தையே விரும்புகிறார் என்பதை அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பாத்தீங்களா? இந்த வம்சம் சரியான ஐடென்டிட்டியில இருந்துச்சுன்னா குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள். இப்ப இந்த பேசேஜ் கொஞ்சம் மேல போய் பாருங்க. குற்றம் இல்லாதவங்களை தானே குற்றப்படுத்த முடியாது, குற்றவாளியா குற்றம் தானே சொல்லணும். அந்த பேசேஜ்ல மேல போனீங்கன்னா, சீசர்கள் போய் இயேசு கூட்டிக்கிட்டு போறாரு தோட்டத்துலயா. இவங்க ரோட்ல இருக்கவங்க அடுத்தவனுடைய பயிரெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தவன் இச்சிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இவன் என்ன அடுத்தவன் விட்டு பயிரெல்லாம் வாங்கி வாங்கி பழத்தெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வர்றான் அப்படின்னு யார் பார்த்துட்டா? பரிசேயர் வேதபாரெல்லாம் பார்த்துட்டு வந்து, என்ன உங்க சீசர்கள் இந்த மாதிரிலாம் பண்றான்? குற்றம் இல்லாதவர்களை நீங்க குற்றப்படுத்த மாட்டீங்க, இரக்கத்தையே நான் பிரியப்படுகிறேன் என்று நீங்கள் அறிந்தீர்களானா. நீங்க வேதத்துல எங்க வேணா உரிச்சு பாருங்க, வேதம் மாறாது. சரி, எரேமியா 9:24. எரேமியா 9:24.
மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆண்டவர் பத்தி தெரியுமா? எங்க ஆண்டவர் பத்தி நல்லா தெரியும். என்ன தெரியும்? அவர் யாருன்னு தெரியுமான்னு சொல்றாரு. நான் யாருன்னு தெரியுமா? யார் ஆண்டவர்னு சரியா புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? அப்பந்தான் நீ மேன்மை பாராட்ட முடியும். அவரை பச்சிக்கிற அக்னின்னு நீ சொன்ன நான் உன்னால மேன்மை பாராட்ட முடியாது. அங்க அப்படியா சொல்லியிருக்கு? நான் பச்சிக்கிற அக்னின்னு உனக்கு தெரிஞ்சாதான்டா மேன்மை பாராட்டணும்னு நான் சொன்னாரு. ஒழுங்க படிங்க அந்த வசனத்தை. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தை கிருபைன்னா இரக்கம், சரிதானா? இரக்கமும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அவரை பத்தி இதத்தான் அவர் செய்யறாரு. இரக்கத்தையும் உருக்கத்தையும் கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் பூமியில செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. இத அறிஞ்சு மைண்ட்லயும் வச்சிருக்கணும், உணர்ந்து இருதயத்திலயும் வச்சிருக்கணும். உணர்ந்து இருக்கிறது இது இருந்துச்சுன்னா மேன்மை பாராட்டு, இல்லன்னா உனக்கு சப்ஜெக்டே தெரியாதுன்ட்டாரு. மேன்மை பாராட்டுறியா நீனே? முதல்ல ஃபவுண்டேஷனை ரைட் பண்ணிக்க. நான் யார் தெரியுமா? கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் இரக்கத்தையும் உருக்கத்தையும் பூமியில நடப்பிக்கிற கர்த்தர் நான் என்று நீ அறிந்து உணரணும். தேவனுடைய ஐடென்டிட்டியை சொல்லிட்டாரு, நான் யாருன்னு. அப்படிப்பட்ட ஆண்டவர்னு நீ அறிஞ்சாதான் நீ பிழைக்க முடியும். ஏன்னா அதனாலதான் உள்ளே வந்திருக்கிற. அவர் மாத்திரம் கோவக்காரர் இருந்தானோ போக வேண்டியதை இங்க வந்தே சேர முடியாது. ஐயா மைக்கே பிடிக்க முடியாது. எந்தைக்கும் காத்த முடிஞ்சிருக்கும். இப்படி நீ அறிந்தாதான் மேன்மை பாராட்டணும் என்று சொல்லிக்கிறார். சரி, இவைகளிலே நான் பிரியமாயிருக்கிறேன். என் பிள்ளை சரியா என்ன புரிஞ்சிருக்கிறான். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவுமுள்ள தேவன் என்று மோசேக்கு தேவன் தம்முடைய மகிமையான நாமத்தை சொல்லிக் கொடுத்தார். மோசே நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன், மோசைய நடுங்குறான் என்று சொல்லத்தக்கதாய் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. ஐயா உம்முடைய மகிமையை பார்க்கணும். நீ இவ்வளவு பார்த்தல பார்த்தாதா சீனாய் மலையே அதிருதுரா? இல்ல, நான் மகிமையை பார்க்கணும். முகமுகமா பார்த்தாச்சு. மோசையின் முகம் பிரகாசிக்குது. தேவனே உம்முடைய மகிமையை காட்டும். என் மகிமையை பார்க்கணுமா? பார்த்துக்க. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவும் அல்ல தேவன் என்று அவருடைய நாமத்தை கூறினார். This is what God. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வம்சம் அப்படிப்பட்டது. நீதிமொழிகள் 21:21. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும். நான் முதல்ல சொன்னேன், இந்த நீதி தயை ரெண்டும் சேராது. ஆனா வேதம் இதை சேர்த்து சேர்த்து எழுதி இருக்கிறது. நீதியையும் தயையையும் பின்பற்ற வேண்டும், ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். ஜீவனும் கிடைக்குது, அப்புறம் நீதியும் கிடைக்குது, மகிமையும் கிடைக்குது. வேற என்ன வேணும்? நீ இரக்கத்தையும் நீதியையும் பின்பற்றுவாயானால் இவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். சரி, ஓசியா 10:12. ஓசியா 10:12. தேவனுடைய ஐடென்டிட்டியை பெற்ற பிள்ளைங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு? நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். நீதிக்கென்று விதை விதைக்க சொல்றாரு. நீ எதை விதைக்கணும்? நியாயம் நீதியை தான் நீ விதைக்கணும். ஆனா அறுவடை செய்யும் போது தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். தயவு கொத்ததாய் அறுப்பு.
எல்லாரையும் தூக்கி 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 காலி பண்ற வேலை இல்ல. தேவன் தயவு கொத்ததாய் அறுப்பு செய்ததுனாலதான் உள்ள வந்திருக்கிறோம். You have to practice this way. நீ தயவு கொத்ததாய் அறுப்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். உங்கள் தரிசு நிலத்தை போதும். அடுத்தது, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம குறித்து பார்த்தோம், சரிதானே? இப்ப இஸ்ரவேலை குறித்து, மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை குறித்து. இன்னைக்கு யுத்தம் ஆரம்பிச்சாச்சு தெரியுமா? நியூஸ் நேற்று எதுக்கு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சாங்க? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆரம்பிச்சிருச்சு. இது உலகமே ஆடி போயிருச்சு. அவன் சொன்னான், ஈரான் சொன்னான், ட்ரம்ப் சும்மா மாயாஜாலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் அப்படி பேசுவாரு, பயங்கம்பாரு, தவிர செய்ய மாட்டாருன்னு சொன்னான். இஸ்ரவேல் யுத்தத்தில் நின்று கொண்டு இருக்கிறது. எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வர கடவுது. அவன் சீட்ல தான் நம்மளாம் உட்கார்ந்துருக்கோம். யார் சீட்ல? இஸ்ரவேலருடைய சீட்ல தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அவனெல்லாம் வெளியே போட்டு நம்மளெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாரு. என் ஜனங்களை எல்லாம் அனுப்பிட்டு என் ஜனம் அல்லாதவர்களை என் ஜனம் என்று அழைத்து இரக்கத்தை பெற்றவர்கள் நாம். அவனெல்லாம் தூக்கி போட்டாரு, கோபாகனையில அங்க போட்டாரு. இயேசு இஸ்ரவேல் எருசலேமை பார்த்து அழுதா, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கானதை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். அவங்க அறியவில்லை. இன்னைக்கு வரை அவன் குருடனா இருக்கான். குருட்டு பசங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. முன்னே அந்தகாரத்தில் இருந்தோம், ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிறோம். சரிதானா? இப்ப நம்ம உள்ள வந்து சீட்டை பிடிச்சுட்டா அவன்லாம் எக்கேட கடட்டுன்னு சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் உங்கள் எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வர கடவுது. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறக்கட்டும். பவுல் ஜெபிக்கிறார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் வாஞ்சையும் தேவனை நோக்கி ஏறெடுக்கும் என் விண்ணப்பமாயிருக்கிறது. இந்த இஸ்ரவேலருடைய மேட்டருக்கு வர்றோம். இப்பெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தய உள்ளவர் ருசித்தோம், நம்ம வம்பு கபடம் இதெல்லாம் இருக்காது. இயேசு போல நடக்கிற ஜனம். ஏன்னா எங்க ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும், சரிதானா? இப்ப இஸ்ரவேலருடைய மேட்டருக்கு வாங்க. அவங்கள பத்தி நிறைய வார்த்தை சொல்றாரு. அவங்களுடைய வார்த்தை ரோமர் 11ஆம் அதிகாரம் 30-32 வரை. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. நம்மளை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க கீழ்ப்படியாத ஜனமா இருந்தீங்க, முன்ன அப்படி இருந்தீங்க. இப்ப அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. இங்க பாருங்க, மேட்டரு இங்கதான் இருக்குது. எப்படிப்பா நியாய தீர்ப்பு மாறிச்சு? குற்றவாளிய நிரபராதின்னு சொல்லியாச்சு, நிரபராதிய குற்றவாளின்னு சொல்லியாச்சு. இஸ்ரவேல் ஜனம் தான் அவருடைய ஜனம், அவரை தூக்கி போட்டு நம்மளை ஏன் சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்றோம்ல. இது சொல்றாரு, அவங்கெல்லாம் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல நீங்க இரக்கம் பெற்றுட்டீங்க. ஒண்ணுமே இல்ல. எவனோ செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன செஞ்சுட்டாரு? விடுதலை கொடுத்துட்டாரு. பிள்ளைங்களெல்லாம் தூக்கி ரோட்ல போட்டு சீட்டுலாம் காலியா இருக்கானே, தெருவுல இருக்கிறவன் மூளையில இருக்கிறவன் விருந்துக்கு அழைத்தவெல்லாம் வரமாட்டான். தெருவுல இருக்கிற மூளையில வேலி வருகை இருக்கவனெல்லாம் கொண்டு வான்னு சொல்லி ராஜா தன் வீட்டு விருந்து சாலையை ரோட்ல இருக்கிற குப்பை பொறுக்கிறவங்கலாம் கொண்டு வந்துட்டாரு. நாமெல்லாம் குப்பை பொறுக்கிற ஆளுங்க. அதை சொல்லும் போது இந்த இரக்கத்தை பத்தி பேசுறாரு. எங்க நியாய தீர்ப்பு இரக்கமும் எப்படி சேர்ந்துச்சுன்னு சொல்றதுதான் இங்க சொல்றாரு. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, படிங்க. ரோமர் 11:30. ஆதலால் நீங்கள், இது நம்மளை பத்தி சொல்றாரு.
முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, அவர்கள்னா யாரு? இஸ்ரவேலர், யூதர்கள், எருசலேம் தேவபுத்திர, சரி, ஆபிரகாமின் சந்ததி. அவர்களுடைய கீழ்ப்படியாமைனாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல நீங்க கீழ்ப்படியாத ஜனமா இருந்தும் இப்ப இரக்கம் பெற்றுட்டீங்க. சரிதானே? இரக்கம் பெற்றது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும், இப்ப பாருங்க, நீங்களாம் இரக்கம் பெற்றதுனால இப்ப அவங்க இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். பாருங்க எப்படி இரக்கம் டிரான்ஸ்பர் ஆயிட்டெல்லாம் வந்துச்சு பாருங்க. முதல்ல அங்க இருந்து இறக்கம் இங்க வந்துச்சு. ரோட்ல இருக்கிறவனுக்கே இறக்கம் கொடுத்தாச்சுன்னா பிள்ளைக்கு இறக்கம் காட்ட வேணாமா? நீங்களே இறக்கம் பெற்றதுனால அவர்களும் இரக்கம் பெறுவார்கள். இத சொல்லிட்டே வந்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க, எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். மேட்டரே புரியுதா? மேட்டர் புரியுதா? யூதரும் கெட்டு போற ஜனம். யூதர்கள் மாத்திரம் தான் நாங்க தான் எங்க ஆண்டவர் ஆகுறவன் சந்ததி, நாங்க தான் விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டையே கவுத்துட்டாரு, மூடிட்டாரு. இரக்கத்தை வாங்கி புதிய ஏற்பாட்டுல போட்டுட்டு நீங்க இரக்கம் பற்றதுனால அவங்களுக்கு இரக்கத்தை கொடுத்து இப்படி எல்லார் மீதும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, ரோட்ல இருக்கவன் வீட்டுல இருக்கவன் எல்லார் மீதும் தேவன் இரக்கமாய் இருக்க சித்தமாய் தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டது தேவனுடைய வேலை. எல்லார் மீதும் இரக்கமாயிருக்க தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமல் கீழே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு இது புத்திக்கு எட்டாத காரியம் என்று சொல்றார். இரக்கம் இது தேவனுடைய அறிவு, ஞானம், புத்திக்கு எட்டாததாய் இருக்கிறது என்று இங்க தேவ மனுஷன் ஆச்சரியப்பட்டு பேசுகிறான். தேவ ஜனம் எல்லார் மீதும் இரக்கமாயிருக்க, புறஜாதிகள் எல்லோர் மீதும் தேவன் இரக்கமாயிருக்க அவர்களை கீழ்ப்படியாமைக்கிலே அடைத்து போட்டார். பாவம் பெருகின இடத்திலே தெய்வத்தின் கிருபை அதிகமாய் பெருகிட்டு அவர் மூலமாய் நாம் எல்லோரும் அவருடைய சம்பூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை மேல கிருபை பெற்றோம். இது மேன்மை பாராட்ட வேண்டிய ஜனம். எவன் பாக்கியவான்? எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இதுதான் தெய்வத்தின் அனந்த ஞானம், அறிவு, ஆலோசனை. இது எட்டாததாயிருக்கிறது என்று தேவ மனுஷன் தெய்வத்தின் இரக்கத்தின் ஆழத்தில் ருசித்தவனாய் பேசிக் கொண்டிருக்கிறான். மீகா 7ஆம் அதிகாரம் 18-19. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? தேவனுக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? தம்முடைய சுதந்திரத்தில் மீதியானவர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனம் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல. அவர்களை மீதியானவர்கள் அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் மன்னிக்கிறவர். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியா அவர் எதை விரும்புறாரு? எதை விரும்புறாரு? கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். கோபம் வச்சிருக்க மாட்டாரு. இஸ்ரவேல் கோபாக்கினைக்குள்ளாய் இருக்கிறார்கள். அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர். எங்க ஆண்டவர் எங்களுக்கே கிருபை பாருன்னா, ரோட்ல இருக்கிற குப்பை தொட்டியவே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. அவர் அவர்களையும் இரக்கம் செய்ய மன்னிக்க ஆவலாய் இருக்கிறார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர். 19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்பவும் நம்மேல்
இறங்குவா. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அக்கிரமத்தை எல்லாம் கூட்டி அதை சமுத்திரத்துல போட்டு வந்து அவர்கள் மீது எண்ணுவார். சரியா? பீலேயாம் தீர்க்கதரிசி இதை குறித்து தான் சொல்லுகிறான். என்னாகமம் 23:19. பீலேயாம் தீர்க்கதரிசி மத்த தீர்க்கதரிசில அந்தந்த பீரியட்ல என்னெல்லாமோ சொன்னாங்க. பீலேயாம் தீர்க்கதரிசி தான் நம்பர் 1. என்ன அவன் வெளிப்படுத்தினது 1000 வருஷம் அரசாட்சி வரை எல்லாத்தையும் இயேசுவின் பிறப்பு எல்லாத்தையும் சுருட்டி சொன்னவன் பீலேயாம் தீர்க்கதரிசி. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி சொல்றான், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அது என்னாகமம் 23:19-21. என்ன சொல்றாரு? இந்த வசனம் எதுக்கு ரெஃபர் பண்ணி போறாரு தெரியுமா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஒரு மனிதன் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. பாருங்க, எந்த வசனத்தை எதுக்காக சொன்னாருன்னு சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் தெரியும். பொய் சொல்லும் மனுஷனே அல்ல ஐயா, நீர் மனம் மாற எனக்கு நாளைக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லி நம்ம எதுக்கெல்லாமோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பீலேயாம் தீர்க்கதரிசி இந்த வார்த்தை எதுக்கு சொன்னான்னா, தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவரு எதை செய்யாம இருந்துருவாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் நிறைவேற்றாம இருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க 21 வசனம் 26. ராஜாவின் ஜெய கம்பீரம். 21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. அவர் பொய் சொல்ல மாட்டாருப்பா, மனம் மாட்ட மாட்டாரு. அவர் சொன்னபடிதான் செய்வாருன்னு சொல்லிட்டு எதை தெரியுமா செய்யறான்? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது இல்லை. finished. என்னம்மா பார்க்க மாட்டாரா? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்க்க மாட்டா. பைபிள் தெரியும்னா இது சரியா தெரியணும். அவர் பொய் சொல்ல மாட்டாரு, மனம் மாறவ மாட்டாரு. என்ன தெரியுமா? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. நான் ஏமாத்திரோ தேவ ஜனமே, நான் ஏமாத்திரோ. தெய்வமே குற்றத்தை பார்க்க மாட்டாரு, நான் ஏமாத்திரோ. யாக்கோபிலே அவர் குற்றத்தை காண்கிறது இல்லை, தெய்வம் போய் சொல்லுகிறது இல்லை. இதுதான் அவரு. எரேமியா 50:20. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். எரேமியா சொல்றான், ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். இஸ்ரவேலின் அக்கிரமத்தை தேடி தேடி பார்த்தா அது கிடைக்காது, அது கிடைக்காது. தேவன் மாறமாட்டா. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். யூதாவின் பாவம் தேடப்பட்டாலும், இஸ்ரவேல்னா நேஷன், யூதானா பர்டிகுலர் இண்டிவிஜுவல். யூதாவின் பாவம் தேடப்பட்டாலும் அதுவும் கிடைக்காதிருக்கும். நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் கிடைக்காது? அவர் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவேன். அவர்கள் பாவங்களை அடக்கி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவேன். என் பாவத்தை அவர் தமது முதுகுக்கு பின்னால போட்டுட்டாரு. கிழக்குக்கோ மேற்குக்கோ எவ்வளவு தூரம், அவ்வளவா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினா. போய் கிழக்கு எண்டுல போய் குப்பை தொட்டி தூக்கிட்டு வந்து மறுபடி வச்சிருக்கியா? இயேசு சமுத்திரத்தின் ஆழத்துல போட்ட தூக்கிட்டு வந்து மறுபடியும் வச்சுக்கிட்டு இருக்கியா? ஆண்டவரா பார்க்க கூடாதுன்னு
முதுகு பின்னால போட்டாரு, நீ பின்னால போய் எடுத்துட்டு வந்து நிக்கிறியா? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, யூதாவிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். அவரே குற்றம் பார்க்க மாட்டேன்னு சொல்றவராய் இருந்தா நான் எம்மாத்திரம். உனக்கு பலிபீட தண்டையிலே உன் சகோதரன் பேரிலே குற்றம் இருக்கும் என்றால் காணிக்கையை வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரனிடத்துல மனம் பொருந்து, இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டி இருக்கும். கடைசியாக 23 படிச்சாச்சா? சரி, அதுக்கு ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகம், டைவர்ஸ் கேஸ் எல்லாம் கிடையாது. நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதி நியாயம் இரக்கம் உருக்கெல்லாம் சேர்ந்துருச்சு. டாக்குமெண்ட் பாத்துக்கங்க, உடன்படிக்கை டாக்குமெண்ட்ல என்னென்ன வந்துருச்சு? நீதி நியாயம் இரக்கம் உருக்கெல்லாம் சேர்ந்தாச்சு. இப்படி உன்னை நித்திய விவாகத்துக்கு என்று நியமித்துக் கொள்வேன். படிங்க, அதை நல்லா அந்த வார்த்தை படிங்க. எப்படி என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்க தெரியுமா? நான் பரலோகத்துக்கு போறேன், எங்க ஆண்டவர் மணவாளன் வருவார் மணவாட்டியை எடுத்துக்கொள்ள. மணவாட்டியோடு இருக்கிற அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? அவர் நித்திய விவாகத்துக்கு என்று நியமித்துக் கொள்கின்றிருக்கா. இப்ப இஸ்ரவேல் ஜனத்தையும் நியமித்துக் கொள்ள போறாரு, அதைத்தான் இங்க போட்டிருக்கு. நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்வேன். அதுல நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, கிருபை உருக்கோ இரக்கமாய் உன்னை நியமித்துக் கொள்வேன். உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் சொல்லிட்டு 23 சொல்றாரு, நான் இரக்கம் 23 தான் சொல்ற, இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன். இரக்கம் பெறாம நாமெல்லாம் இரக்கம் பெற்றாச்சு, ஒரு ஜனம் இரக்கம் பெறாம இருக்குது. இஸ்ரவேல் எருசலேம் யுத்தத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்களே, குருடராய் இருக்கிறார்களே, அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்த்து புலம்புகிற வேலையாய் இருக்கிறது. இரக்கம் பெறாதவர்கள் இரக்கம் பெறுவார்கள். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். பாத்தீங்களா? இதுதான் நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை. என் ஜனங்கள் அல்லாதவர்களை நோக்கி நான் இரக்கம் பாராட்டி என் ஜனமேன்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க இரக்கத்தை ருசித்து அவர்கள் சொல்லுவாங்க என் தேவனே என்று சொல்லுவார்கள். இதுதான் தெய்வத்தினுடைய அனந்த ஆலோசனையாய் இருக்கிறது. சரிதானா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர் இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டு ஒரு வம்சத்தை உண்டாக்கினார். அந்த வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அது இரக்கத்தின் வம்சமாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருக்கு மகிமை உண்டாவதாக.